أجمعين أما بعد அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய பிரயாணம் முடிவதற்கு இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது. வெள்ளி ஒன்று, சனி ஒன்று. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகையை ஹரம் ஷரீஃபில் இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றணும். அதுக்காக சில விஷயங்கள். ஒன்று, காலையில் நேரமே போயிடணும். பள்ளிவாசலுக்குள்ளே இடம் வேணும்னா இங்கிருந்து சுமார் 9 மணி கிளம்புனா ஜும்மாவில் நமக்கு இடம் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்கிறது கஷ்டம். முன்னாடி வாங்க, இங்கே வாங்க. காலையில் குறைந்தபட்சம் 9 மணிக்கு போனால் தான் ஹரம் ஷரீஃபுக்குள்ளே தொழுக முடியும். 10 மணிக்கு மேலே 11 மணி அப்படியெல்லாம் கிளம்புனோம்னா வெளியில் தொழுகிற மாதிரி இருக்கும். வெளியில் கடுமையான வெயில், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு முன்னாடி சீக்கிரமாக போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ் அவ்வளோ சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ் முன்னாடி போயிருங்க. அதே மாதிரி ஜும்மா முடிஞ்ச உடனே கடுமையான டிராஃபிக் இருக்கும். எல்லாம் கரெக்டாக சாப்பாட்டுக்கு உடனே சேர முடியாது. மேபி ஜும்மா முடிஞ்சு 3:30 4 o'clock வரையும் கூட ஆகலாம் நம்ம இங்கே வர்றதுக்கு. அவ்வளோ ஆகாது. இப்போ ஒரு 1 ஹவராவது குறைந்தபட்சம் டிராஃபிக் இருக்கும். வண்டி கிடச்சி நம்ம வரணும். அதனால் நாளைக்கு காலையில் போகும்போது பையில் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது வச்சுங்க. தேவைக்கு பள்ளியில் இது பண்ணிவிட்டு இங்கே சாப்பிட்டுக்கலாம். என்னன்னாலும் சாப்பாடு இங்கே ரெடியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இது நாளைக்கு வெள்ளிக்கிழமை சம்பந்தமாக குறிப்பாக மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுகிறது. நான் ஏற்கனவே முந்தானத்து பயானில் சொல்லியிருக்கோம். 1,00,000 தொழுகையினுடைய நன்மை கிடைக்கிறதுனால மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுகிறது ஒரு ஜும்மாங்கிறது கிட்டத்தட்ட 1,00,000 ஜும்மா மாதிரி. வாழ்க்கையில் அது ஒரு பெரிய நசீபு. நமக்கு இந்த சஃபரில் அல்லாவுடைய கிருபையில் மதீனாவில் ஒரு ஜும்மா கிடைச்சது. மினா டென்ட்டில் ஜும்மா அன்னைக்கு இருந்தோம், லொஹர் தொழுதோம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஜும்மா இங்கே மஸ்ஜிதுல் ஹராமில் கிடைக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதை முழுமையாக நிறைவேற்றுவோம். அடுத்த விஷயம் தவாஃபுல் விதாவுடைய விஷயம். நமக்கு சனிக்கிழமை பின்னேரம், அதாவது ஞாயிறு அதிகாலை 2 மணிக்கு நம்ம கிளம்புறதுனால சனிக்கிழமை இஷாவுக்குள்ளே கம்ப்ளீட்டாக விதா முடிச்சாகணும். ரொம்ப டைட்டாக நெருக்கடி வரைக்கும் தள்ள வேண்டாம். அதனால் அதுக்கு முன்னாடி முடிச்சிடலாம். சனிக்கிழமை அல்லது அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை முடிச்சிடலாம். நாம் இன்ஷா அல்லாஹ் தனியாக செய்கிறவங்க தவாஃபுல் விதா அவங்கவுங்க சௌரிய பிரகாரம் செய்யணுன்னா செஞ்சுருங்க. ஏன்னா சில பேருக்கு பர்ச்சேஸ் ஐடியா இருக்கும், சில பேர் உம்ரா ஐடியா இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால ஒன்றா செய்கிறது அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு சுமார் கரெக்டாக 10 மணி வச்சுக்குவோம். 10 மணிக்கு ஹரம் ஷரீஃபுக்கு முன்னாடி இருக்கிற KFC, அந்த KFC கிட்ட வந்துடணும். நம்ம இங்கிருந்து ஒன்றா கிளம்பி போய் நீ வா நான் வான்னு கூப்பிட்டு அதெல்லாம் சரியாக மாட்டேங்குது. அதனால் இன்ஷா அல்லாஹ் KFCயில் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு 10 o'clock 10 PM ஷார்ப்பாக யாரெல்லாம் அங்கே இருக்காங்களோ, நம்ம இங்கே இஷா தொழுதுட்டு 8:30க்கு தொழுதுருவோம். சாப்பிட்டு வந்தால் கூட 10 மணிக்கு வந்துடலாம். வந்துட்டால் ஒரே ஒரு தவாஃப் தான், ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் வேலை. அப்படி ஒன்றா தவாஃப் செஞ்சோம்னா ஒன்றா தவாஃப் செஞ்சுட்டு ஒன்றாவே அங்கே 2 ரக்காய் தொழுதுட்டு ஒன்றா உட்காந்து அங்கே கூட்டாக ஒரு துவா, முழுமையாக நம்ம ஹஜ்ஜுடைய அமல்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு துவா செஞ்சுட்டு நம்ம இதாகிடலாம். இது இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. கம்பல்சரி இல்லை, அவங்கவுங்க வசதிகளையும் பார்த்துங்க. இன்ஷா அல்லாஹ் 10 மணிக்கு அங்கே யார் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு நம்ம எல்லோரும் போய் தவாஃப் செய்கிறதா இன்ஷா அல்லாஹ் முடிவு பண்ணியிருக்கு. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் இந்த நைட்டோடு முடிச்சுட்டு வந்துடுறோம். அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை 5 வக்து நம்ம இருப்போம். போனாலும் காபத்துல்லாவுக்கு உள்ள காபாவை பார்க்குற அளவுக்கு போகாமல் வெளியில் எல்லாம் ஜமாத்து நடக்குதல்ல, அங்கே தொழுதுட்டு வரலாம். அங்கே எத்தனை நாள் வேணாலும், இப்போ உதாரணமாக நாளைக்கு ஒருத்தர் விதா வெள்ளிக்கிழமை நைட்டு முடிச்சிட்டாருன்னா அவர் அடுத்த 5 நாள் தங்கியிருந்தாலும் 5 நாளும் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு போகலாம். காபாவை பார்க்குற அளவுக்கு உள்ள அதுக்குள்ளே தான் போகக்கூடாது. நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு நம்ம டக்குன்னு இறங்கினாவோ அல்லது ஏறினாவோ தான் நம்ம காபாவை பார்க்க முடியும். நம்ம அந்த எல்லை வரையும் போக வேண்டாம். கொஞ்சம் முன்னாடி வெளியே இங்கெல்லாம் தொழுதுக்கலாம். அதெல்லாம் மஸ்ஜிதுல் ஹராம் தான். மஸ்ஜிதுல் ஹராம் அந்த ஏரியா பகுதி பூராமே மஸ்ஜிதுல் ஹராம் இன்ஷா அல்லாஹ். அதனால் நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு குறிப்பு வச்சுங்க தவாஃபுல் விதா.
யார் யாரெல்லாம் வர முடியுமோ லேடிஸு ஜென்ஸு எல்லாமே வந்துடலாம். வந்துட்டு நம்ம தவாஃப் செஞ்சுட்டு தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். தவாஃபில் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும், ஓரளவு இப்போ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சல்ல. தட் இஸ் நாட் நெசசிட்டி ஃபார் உருது இங்கிலீஷ். ஓகே ஓகே சொல்ல போகிறேன். இப்போ தவாஃப் சம்மந்தமாக மட்டும் ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். தவாஃபில் தெர் ஆர் 4 டைப் ஆஃப் தவாஃப்ஸ். 4 டைப் தவாஃப் இருக்குது. ஒரு தவாஃப் அது சுன்னத்து, தவாஃபே குதூம்னு சொல்லுவோம். வந்த உடனே ஃபஸ்ட்டு காபத்துல்லாவை பார்த்து ஒரு தவாஃப் பண்ணுறது. இது இப்போ நம்மளை மாதிரி உம்ராவோட நியத்தில் ஃபஸ்ட்டு உம்ரா செஞ்சுட்டா அந்த தவாஃப் உம்ராலே இன்க்ளூடிங் ஆயிரும். தனியாக இட்ஸ் நாட் நெசசிட்டி, தனியாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு பேர் தவாஃபே குதூம். இது தவாஃபே குதூம் சுன்னத்து. இந்த தவாஃபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே ஒரு தவாஃப் மட்டும் செஞ்சாங்க, சஃபா மர்வா சாயி செய்யலை. பிகாஸ் ரசூலுல்லாவுடைய ஹஜ்ஜுக்கு பேர் கிரான். ஹஜ்ஜில் 3 டைப் ஹஜ் இருக்குது. கிரான் அப்படின்னு சொன்னால் உம்ராவுக்கு எஹராம் கட்டிட்டு வர்றது, ஆனால் ஹஜ்ஜு வரைக்கும் அதே எஹராமில் கண்டினியூ ஆகிறது. கிட்டத்தட்ட 10 நாள் அப்படி கூட இருப்பாங்க. இதுக்கு பேர் கிரான். இன்னும் சில பேர் வெறும் ஹஜ், ஒன்லி ஹஜ், வந்த உடனே உம்ராவே கிடையாது, நேராக வருவாங்க, ஒரு தவாஃப் மட்டும் செய்வாங்க. அவங்களுக்கும் தவாஃப் இருக்குது, தவாஃபே புதும் அவங்களுக்கெல்லாம் செய்யணும். நாம மாதிரி உள்ளவங்க இது தேர்ட் டைப். இது என்னன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு உம்ரா, அப்புறம் நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுறது, தஹ்லீல் ஆயிடுறது, அதுக்கப்புறம் தான் ஹஜ்ஜு செய்கிறோம். இப்போ இந்த எல்லா 3 பிரிவினருக்குமே தவாஃபே குதூம் வந்த உடனே செய்கிற தவாஃப் சுன்னத்து. நாம் அதை உம்ரா செஞ்சதில் அது இன்க்ளூட் ஆயிடுச்சு. அடுத்து